காதல் உறவு அதாவது ரொமான்ஸ், பால் உறவு அதாவது செக்ஸ். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் புரியாமல் ரொம்ப தம்பதிகள் இருக்கீங்க, ரொம்ப துணைவர்கள் இருக்கீங்க. முதல்ல இந்த காதல் உறவு எந்த வயசுலையும் செய்யலாம். இந்த காதல் உறவுக்கு சலிப்பே தட்டாது. இப்படி சலிப்பே தட்டாது. இதை ஒரு ஆணும் பெண்ணும் அதிகமாக கொடுக்கணும். இதை ஆண்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய பெண் முதல்ல ஆணுக்கு கொடுக்க பழகணும். பெண் இந்த காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஆண்கிட்ட எதிர்பார்த்து பழகுறா. அது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. பெண்ணு தான் கொடுக்கணும். அப்போ தான் அந்த உறவு நல்லா நீடிக்கும். ஆனால் திருமணத்திற்கு முன்பை பொறுத்த வரைக்கும் ஆண் அதிகமாக கொடுப்பான் அந்த காதல் உறவை. திருமணத்திற்கு பின் ஆண்கிட்ட அது குறைஞ்சிரும். காரணம் பல கமிட்மெண்ட்டுக்கு ஆயிடுறான் இல்லையா. அப்போ பெண்ணு தான் உனக்கு கொடுக்கணும். இன்னும் 80% பெண்கள் வேலைக்கு போகாமல் தான் இருக்கீங்க. என்ன தான் படிச்சிருந்தாலும் வேலைக்கு போகாத பெண்களை தான் இருக்கீங்க. இந்த 80% பெண்கள் தான் அதிகமாக டைவர்ஸும் பண்ணுறாங்க. அதை மறந்துடாதீங்க. அதனால் அந்த காதல் உறவை திருமணத்துக்கு பின்பு பெண்கள் கொடுக்கணும். திருமணத்துக்கு முன்பு ஆட்டோமேட்டிக்காகவே ஆண் தான் கொடுப்பான். நம்பர் 1. நம்பர் 2, இந்த பாலுறவு அப்படின்றது ஹாப்பி என்டிங், சந்தோஷத்தின் முடிவு. அந்த பாலுறவில் ரொம்ப திறமையானவன் தான் ஒரு ஆண் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மடத்தனமானது. பாலுறவுக்கு இன்றைக்கு பல வழி வந்துருச்சு. நீங்கள் 60 வயசில் கூட மாத்திரையை போட்டு கூட செஞ்சுக்கலாம். முறைப்படியான பயிற்சி முறைகள் இருக்குது, சித்தாள், அதெல்லாம் 2வது விஷயம். அதெல்லாம் எல்லாத்துக்கும் சாத்தியமானு கேட்டால் கேள்விக்குறி தான். உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுற எல்லா பேருமே நல்ல ஒரு செக்ஸை வச்சுக்கலாம். ஆனால் அது இப்போ சாத்தியம் இல்லாமல் இருக்குது உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது. அதெல்லாம் அவசரத்துக்கு நீங்கள் போதை, அதாவது பாலுறவு மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு கூட அது இருந்துக்கலாம். அதனால் இப்போ செக்ஸில் ஹீரோவாக இருந்தால் தான் ஒரு ஆண் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மடத்தனமானது. ஒரு ஆண் அப்படின்றவன் எப்படி இருக்கணும்? ஆளுமை பண்போட, ஆண்மை திறத்தோட, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி இருக்கவன் தான் ஒரு ஆண். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடியவனா, எதையும் எதிர்கொள்ளக்கூடியவனா, தடங்கல்கள் கொண்டு கலங்காதவனா, இப்படி எதிரிகளை கண்டு கதறாதவனா, பிரச்சனைகளுக்கு பயந்தோடாதவனா, ஒரு பெண்ணை பாதுகாப்பவனா, தம்ம நம்பி வந்தவர்களின் காவலனா இருக்கிறவன் தான் ஒரிஜினல் ஆண். அதுதான் ஆண்மையோட இயல்பு. ஒரு செக்ஸில் மட்டும் ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான்னா அவன் ஆண் கிடையாது. அவனை உங்களுக்கு புரிய அப்படி சொன்னால், இந்த மந்தைகள் வச்சுருப்பாங்கல்ல, குட்டி போடுறதுக்கே ஒரு மாடை வச்சுருப்பாங்க இல்லையா, செனை ஆண்னு வச்சுக்கலாம். செனை மாடுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்லி குட்டி போடுறதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க. அதுக்கு மட்டும் அவன் பயன்படுவான். அவனை எப்படி முழுமையான ஆணுன்னு சொல்ல முடியும்? முழுமையான ஆணுக்கு இதெல்லாம் இருக்கணும். அதோட அதிகமாக காதல் உறவு இருக்கணும். புரியுதா? அதான் ரொமான்ஸ் இருக்கணும். உங்களால் செக்ஸு உள்ள ஆணை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையை இழந்துடாதீங்க. திருமணத்துக்கு பின்பு ரொம்ப பெண்கள் பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னா, செக்ஸ் விஷயத்தில் இதாக இருக்காங்கன்னா காரணம் வச்சுன்னா டைவர்ஸ் பண்ணுறீங்க. ரொமான்ஸு தான் முக்கியம். அந்த ரொமான்ஸை ஏற்படுத்தக்கூடிய வழிகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், தப்பு இல்லை. இன்றைக்கி ரொம்ப யூடியூப்பில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப யூடியூப்பரே அந்த மாதிரி ரொமான்ஸால் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? விவாகரத்து தான் வழின்னு நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 2வது திருமணத்தோடு உங்களுடைய வாழ்க்கை நிற்காது. அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ரொமான்ஸ் இல்லாட்டினா எந்த ஒரு ஆணாலேயோ எந்த ஒரு பெண்ணாலேயோ உங்களை திருப்திப்படுத்த முடியாது. இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ரொமான்ஸ் இருக்கணும். இல்லாட்டினா தேடிக்கிட்டே இருப்பீங்க. வயசையும் தொலைச்சிருவீங்க, கடைசியில் வாழ்க்கையும் தொலைச்சிருவீங்க, கடைசியில் அந்த பிறவியும் தொலைச்சிருவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் ரொமான்ஸ் வாழ்க்கையில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும், சாகிற வரைக்கும். அது 40 வயசாக இருந்தாலும் சரி, 90 வயசாக இருந்தாலும் சரி, கட்டாயம் ரொமான்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் முதல்ல இது உணரணும். பாலுறவை மையப்படுத்தி ஒரு பெண்ணை கரெக்ட் பண்ணுறதோ, ஒரு ஆணை கரெக்ட் பண்ணுறதோ, இல்லைன்னா பணத்தை மையப்படுத்தி ஒரு ஆணை கரெக்ட் பண்ணுறது, ஒரு பெண்ணை கரெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தற்காலிகமானது தான். இது நிரந்தரமானது கிடையாது. ஏதோ டெம்பரரி சந்தோஷங்களை தரலாம். அதனால் உங்கள்கிட்ட ரொமான்ஸ் இருக்கணும், சும்மா வந்துடாது. உங்களுக்குள்ளே காதல் இல்லாமல் உங்களுக்குள்ளே ரொமான்ஸ் வராது. உங்களுக்குள்ளே அன்பு இல்லாமல் உங்களுக்குள்ளே காதல் வராது. அதனால் உங்களுக்குள்ளே அன்பை பெருக்கெடுத்து ஓட வைங்க, எல்லாமே சரியாக வரும்.